ओम शांति। 30 मई 2024 बापदादा मधुबन मुरली 30/5/2024। मीठे बच्चे, तुम्हें पहले पहला निश्चय चाहिए कि हमको पढ़ाने वाला स्वयं शांति के सागर, सुख का सागर बाप है। कोई मनुष्य किसी को सुख शांति नहीं दे सकता है। இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு முதலாவதாக நமக்கு படிப்பிப்பவர் சுயம் சாந்தி கடல், சுகக்கடலாக இருக்கிற தந்தை என்ற இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த மனிதரும் யாருக்கும் சுகம் சாந்தி கொடுக்க முடியாது. प्रश्न, सबसे ऊंची मंजिल कौन सी है? उस मंजिल को पाने का पुरुषार्थ क्या है? அனைத்தையும் விட உயர்ந்த குறிக்கோள் எது? அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சி என்ன? उत्तर, एक बाप की याद पक्की हो जाए, बुद्धि और कोई की तरफ ना जाए, ये ऊंची मंजिल है। इसके लिए आत्मीय अभिमानी बनने का पुरुषार्थ करना पड़े। जब तुम आत्मा अभिमानी बन जाएंगे तो सब विकारी ख्यालात ख़त्म हो जाएंगे, बुद्धि का भटकना बंद हो जाएगा, देह के तरफ बिल्कुल दृष्टि ना जाएगी। ये मंजिल है, इसके लिए आत्मा अभिमानी भव। ஒரு பாபாவின் நினைவு உறுதியாக விட வேண்டும். புத்தி வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது. இதுதான் உயர்ந்த குறிக்கோள். இதற்காக ஆத்மா அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிவிடும்போது அனைத்து விகார எண்ணங்களும் முடிந்துவிடும். புத்தி அலைவது நின்றுவிடும். தேகத்தின் பக்கம் முற்றிலும் பார்வை போகாது. இதுவே குறிக்கோளாகும். இதனை அடைவதற்காக ஆத்மா அபிமானி ஆகுங்கள். ஓம் சாந்தி। रूहानी बच्चे प्रति रूहानी बाप बैठ समझाते हैं। इनको ब्रह्मा बाप को रूहानी बाप ही कहेंगे। आज के दिन को सदगुरुवार कहते हैं। गुरुवार कहना भूल है। सदगुरु हरे गुरु लोग तो बहुत ढेर के ढेर हैं। सत्य सदगुरु एक ही है। बहुत हैं जो अपने को गुरु भी कहते हैं, सदगुरु भी कहते हैं। अभी तुम बच्चे समझते हो गुरु और सतगुरु में फ़र्क है। सत्य अर्थात ट्रूथ, सत्य एक ही निराकार बाप को कहा जाता है, ना कि मनुष्यों को। सच्चा ज्ञान तो एक ही बार ज्ञान सागर बाप आकर देते हैं। मनुष्य को कभी सच्चा ज्ञान नहीं दे सकता है। सच्चाई ही है ये निराकार बाप। इनको नाम तो है ब्रह्मा है, ये किसी को ज्ञान ना दे सके। ஆன்மீக குழந்தைக்காக ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். இவரை பிரம்மா ஆன்மீக தந்தை என்று சொல்ல மாட்டோம். இன்றைய நாளை சத்குருவார் வியாழக்கிழமை என்று சொல்கிறோம். குருவார் என்று சொல்வது தவறாகும். இது சத்குருவார் ஆகும். குருக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சத்குரு ஒரே ஒருவர் இருக்கிறார். நிறைய பேர் தன்னை குரு என்று சொல்லிக் கொள்கிறார்கள், சத்குரு என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். குரு மற்றும் சத்குரு என்பதில் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். சத்து என்றால் உண்மை, சத்தியமானவர் என்று ஒரே ஒரு நிராகார் தந்தை மட்டும்தான் சொல்லப்படுகிறது. மனிதர்களை அல்ல. சத்தியமான ஞானத்தை ஒரே ஒரு முறை ஞானக்கடலாகிய பாபா கொடுக்கிறார். மனிதர்களுக்கு ஒருபோதும் சத்தியமான ஞானத்தை கொடுக்க முடியாது. சத்தியமானவர் ஒரே ஒரு நிராகார் தந்தை மட்டும்தான் ஆவார். இவருடைய பெயர் பிரம்மாவாகும். இவர் யாருக்கும் ஞானம் கொடுக்க முடியாது. பிரம்மாவிடம் ஞானமும் கொஞ்சமும் இருக்கவில்லை என்று பாபா கூறுகிறார். मनुष्य को कभी सच नहीं दे सकते हैं। बाप ना को इनको ब्रह्मा है, ये किसी को ज्ञान नहीं दे सके। ब्रह्मा को ज्ञान कुछ भी नहीं। अभी कहेंगे इनका सारा ज्ञान तो है नहीं। संपूर्ण ज्ञान तो ज्ञान सागर पतित ज्ञान सागर परमपिता परमात्मा में ही है। अभी ऐसा कोई मनुष्य है ही नहीं जो अपने को सदगुरु कह सके। सदगुरु माना संपूर्ण सत्य। तुम जब सत्य बन जाएंगे तो फिर ये शरीर नहीं रहेगी। मनुष्य को कभी सदगुरु कह नहीं सकेंगे। मनुष्य में तो कोई भी पाई की पैसा ताकत नहीं रहती है। ये खुद कहते हैं, मैं तुम्हारा पैसा तुम्हारा जैसा मनुष्य हूँ, इसमें ताकत भी बाप उन पर टह नहीं सकते हैं। ये तो बाप पढ़ाते हैं, ना कि ब्रह्मा। ये ब्रह्मा ही उनका पढ़कर फिर पढ़ते हैं। तुम ब्रह्मा कुमार ये कहलाने वाला भी परमपिता परमात्मा सदगुरु की पढ़ते हैं। तुमको उनका ताकत मिलती है। ताकत को मतलब ये नहीं कि कोई को धंधा घुसा मारो ये गिर पड़े, नहीं। ये रूहानी ताकत तो रूहानी बाप ही द्वारा ही मिलती है। याद के बल से तुम शांति को पाते हो और पढ़ाई को तुमको सुख मिलता है। बाबा सलगरार
முழுமையான ஞானக்கடல் பரமாத்மாவிடம் தான் இருக்குது. தன்னை சத்குரு என்று சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எந்த மனிதருக்கும் இப்பொழுது சக்தி கிடையாது. சத்குரு என்றாலே முக்கியமான சத்தியம். நீங்கள் சத்தியமானவராக ஆகிவிட்ட பிறகு இந்த சரீரம் இருக்காது. மனிதர்களை ஒருபோதும் சத்குரு என்று சொல்ல முடியாது. மனிதர்களும் கொஞ்சம் கூட சக்தி கிடையாது. நான் கூட உங்களைப் போல மனிதராக இருக்கிறேன் என்று இந்த பிரம்மாவும் கூட சொல்கிறார். ஈரோக்கள் சத்தியமான விஷயமும் கிடையாது. சந்தைதான் கற்பிக்கிறார், பிரம்மா கற்பிப்பதில்லை. இந்த பிரம்மா கூட அவரிடமிருந்து கற்று பிறகு கற்பிக்கிறார். பிரம்மாகுமார்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நீங்கள் கூட பரம்பிதா பரமாத்மா சத்குருவிடம் படிக்கிறீர்கள். உங்களுக்கு அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. சக்தி அதமில்லை, இது ஆன்மீக தந்தை மூலமாக கிடைக்கும் ஆன்மீக சக்தியாகும். நினைவு பலத்தின் மூலம் நீங்கள் அமைதியை அடைகிறீர்கள் மற்றும் படிப்பின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. எப்படி மற்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அதுபோல பிரம்மா கூட கற்பிக்கிறார் என்று பாபா கூறுகிறார். जैसा और टीचर तुमको पढ़ाते हैं वैसा बाप भी पढ़ाते हैं, ये भी पढ़ते हैं स्टूडेंट। देहदारी जो भी है वह सभी स्टूडेंट है। बाप को तो देह ही है ही नहीं, वह निराकार है, वही आकर पढ़ाते हैं। जैसा और स्टूडेंट पढ़ते हैं वैसे तुम भी पढ़ते हो। इसमें मेहनत की बात नहीं। पढ़ने समय हमेशा ब्रह्मचारी में रहते हैं। ब्रह्मचारी में मतलब पढ़ के जब पूरा करते हैं तब बाप में विकार में गिरते हैं, बाद में विकार में गिरते हैं। मनुष्य तो मनुष्य जैसा ही देखने में आता है। कहेंगे ये फलाना आदमी है, ये LLB है, ये फलाना ऑफिसर है। पढ़ाई पर टाइम मिल जाता है, पढ़ाई पर ही टाइटल मिल जाते हैं, शक्ल तो वही ही है। उस जिस्मानी पढ़ाई को तो तुम जानते हो। साधु संत आदि जो भी शास्त्र पढ़ने वाला है उसमें कोई भी पढ़ाई नहीं, उसमें कोई की शांति तो मिल नहीं सकती है। बाबा கூறுகிறார், இப்பொழுது ஆன்மீக தந்தை மூலமாக கிடைக்கும் ஆன்மீக சக்தியாகும் நினைவும் பலத்தின் மூலம் நீங்கள் அமைதி அடைகிறீர்கள் மற்றும் படிப்பின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. எப்படி மற்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அதுபோல பாபா கூட கற்பிக்கிறார். பிரம்மா கூட கற்கவராக மாணவராக இருக்கிறார். தேகதாரிகள் அனைவருமே மாணவர்கள் தான். பாபாவுக்கு தேகமும் கூட கிடையாது. அவர் நிராகாரமானவர். அவர்தான் கற்றுக் தருகிறார். மற்ற மாணவர்கள் படிப்பதைப் போல நீங்களும் படிக்கிறீர்கள். இதில் உழைப்பதற்கான எந்த விஷயம் கிடையாது. படிக்கும்போது எப்பொழுதும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறார்கள். பிரம்மச்சரியத்தில் இருந்து படித்து முடித்த பின் விகாரத்தில் போய்விடுகிறார்கள். மனிதர்களும் மனிதர்களைப் போலவே பார்க்க தென்படுகிறார்கள். இவர் இந்த மனிதர், இவர் சட்டம் படிக்கிறார், LLB படிக்கிறார், இவர் இந்த ஆபீசர் என்கிறோம். படிப்பின் மூலம் பட்டை கிடைக்கிறது. ஆனால் அதே உருவம் அதே எல்லைக்கோட்பாடு படிப்பை தான் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சாது சன்னியாசிகள் போன்ற எந்த சாஸ்திரங்களை படிக்கிறாரோ அவர் கற்றுக்க தருகிறார். அது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. அதன் மூலம் யாருக்கும் அமைதியும் கிடைக்க முடியாது என்று பாபா கூறுகிறார். तो अगर मुक्ति में तो कोई भी पाता नहीं। जो भी अच्छे नामग्रामी ही राम कृष्ण परमहंस आदि होकर गए हैं वह भी सब पुनर्जन्म लेते लेते नीचे उतरते आए हैं। मुक्ति जीवन मुक्ति का तो कोई भी पाते ही नहीं। तौम्य प्रदान बनना ही है। देखने में तो है कुछ नहीं समझते हैं। कोई से पूछो तुमको गुरु से क्या मिला है तो कहेंगे शांति मिलती है, परंतु मिलता कुछ भी नहीं। शांति का अर्थ यही नहीं जानते हैं। अभी तुम बच्चे समझते हो बाबा ज्ञान का सागर है और कोई साधु संत गुरु आदि शांति का सागर ना हो सके। मनुष्य किसी को सच्चा शांति दे ना सके। तुम बच्चे को पहले निश्चय करना चाहिए। शांति का सागर ये बाप है जो हमको पढ़ाते हैं। सृष्टि का चक्कर जैसा फिरता है वह भी बाप ने समझाया है। मनुष्य को कभी सुख शांति ना दे सकते हैं। பாபா சொல்கிறார், அதன் மூலம் யாருக்கும் அமைதி கிடைக்க முடியாது. அவர்களே அமைதிக்காக முட்டி மோதி கொள்கிறார்கள். ஒருவேளை காட்டில் அமைதி கிடைக்கிறது என்றால் ஏன் அங்கிருந்து திரும்பி வருகிறார்கள்? முக்தியை யாரும் அடைவதில்லை. யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல நல்ல பெயரோடு இருக்கின்றார்களோ அவர்கள் கூட மறுபிறவி எடுத்து கீழே தான் வந்திருக்கிறார்கள். முக்தி ஜீவன முக்தியும் யாரும் அடைவதில்லை. தமப்பிரதானம் ஆகிதான் தீர வேண்டும். குருவிடம் செல்வதன் மூலம் ஒன்றும் கிடைத்து விடுவதில்லை. உங்களுக்கு குருவிடமிருந்து என்ன கிடைத்தது என்று யாரிடமாவது கேட்டால் அமைதி கிடைக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்றுமே கிடைப்பதில்லை. அமைதி என்பதன் அர்த்தம் கூட தெரியாமல் இருக்கிறார்கள். பாபா ஞானக்கடல் என்று குழந்தைகளாகி நீங்கள் இப்போது புரிந்திருக்கிறீர்கள். மற்ற எந்த சாது சன்னியாசிகள் குருகள் போன்றோர் அமைதி கடல் ஆக முடியாது. மனிதர்களை யாருக்கும் உண்மையான அமைதியை கொடுக்க முடியாது. அமைதி கடல் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அவர் நமக்கு கற்றுத்தருகிறார் என்ற நம்பிக்கை முதல் குழந்தைகளாக உங்களுக்கு வேண்டும் என்று பாபா கூறுகிறார். वे बाप को भी समझाते हैं मनुष्य को कभी सुख शांति नहीं देते हैं। वे बाप भी कहते हैं सबको निराकार बनना है। जो खुद नहीं बन सकते तो फिर उनको अनेक प्रकार की बातें कहेंगे, गालियाँ भी देंगे,
समझते हैं कि हमारा जन्म जन्मांतर का भोजन तो बाबा ने वर्ष मिला हुआ है, वह चुराते हैं। अब चुराने तो ये बेहद का बाप ही है, इनको भी उनने चुराया। बच्चों को भी बचाने की कोशिश है, जो निकल सके उनको निकाला है। अब तुम बच्चों को बुद्धि में है कि हमको पढ़ाने वाला कोई मनुष्य नहीं है, सर्वशक्तिवान ये कि निराकार बाप को कहाँ जाता है और किसी को ना कह सकता है, वही तुमको नॉलेज देते हैं, बाप ही तुमको समझाते हैं। ये विकार तुम्हारा सबसे बड़ा दुश्मन है, इनको छोड़ो। फिर जो नहीं छोड़ सकते हैं वे कितना झगड़ा करते हैं। माताओं की कोई ऐसा निकल पड़ती हैं जो विकार के लिए बड़ा हंगामा करती हैं। அமைதிக்கடையில் என்று ஒரு தந்தை தான் இருக்கிறார், அவர் நமக்கு கற்றுத்தருகிறார் என்ற நம்பிக்கை முதலில் குழந்தைகளாக உங்களுக்கு வேண்டும். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுட்டுகிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு ஒருபோதும் சுகம் சாந்தி கொடுக்க முடியாது. இவர் பிரம்மா அவருடைய ரதமாவார். உங்களைப் போல அவரும் மாணவராக இருக்கிறார். இவரும் கூட குடும்ப விவகாரங்கள் இருந்தால் பாபாவுக்கு நிறைய ரதங்களை கடனாக கொடுத்திருக்கிறார், சரீரத்தை கொடுத்தார். அது கூட வானப்பிரஸ்து விலையில் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு புரிய வைப்பார் ஒரே ஒரு தந்தை பாபாவாக இருக்கிறார். அந்த பாபா சொல்கிறார், அனைவருக்கும் நிர்விகாரியாக வேண்டும். அவ்வாறு சுயம் நிர்விகாரி ஆக முடியாதவர்கள் அநேக விதமான விஷயங்கள் சொல்வார்கள், நிந்தனை கூட செய்வார்கள். சிலர் நம்முடைய பல பிறவிகளுக்கான பலனும் பாபாவிடம் ஆசை கிடைக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். பாபா நம்மை விடுவிக்கிறார், எல்லையற்ற தந்தை நம்மை விடுவிக்கிறார் அல்லவா. இரட்டை பிரம்மா கூட இவர் தான் விடுவிக்கிறார். குழந்தைகளை பாதுகாப்பு செய்கிறார். யாராலும் முடியுமோ அவர்களை விடுவிக்கிறார். இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கிறது சர்வசக்திவான ஒரே ஒரு தந்தை இதான் சொல்லப்படுகிறது. வேறு யாருமே அப்படி சொல்ல முடியாது. அவர் தான் உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா தான் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த விகாரங்கள் உங்களுக்கு அனைத்தை விட பெரிய எதிரியாக இருக்கிறது. இவற்றை விட்டுவிடுங்கள். பிறகு யாரால் விட முடியவில்லையோ அவர்கள் வீட்டில் எவ்வளவு சண்டையிடுகிறார்கள். தாய்மார்கள் கூட சில பேர் விகாரத்திற்காக பெரிய பிரச்சனை செய்வர்களும் இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். अभी तुम हो संगम पर, ये भी कोई नहीं जानते हैं कि ये पुरुषोत्तम संगम है. बाप कितना अच्छी रीति समझाते हैं. बहुत है जिनका पूरा निश्चय ही नहीं है. कोई को सेमी निश्चय भी है, कोई को 100% प्रतिशत है, कोई को तो 10% भी है. अब भगवान श्रीमत देते हैं, बच्चे मुझे याद करो. ये है भगवान का बड़ा फरमान. निश्चय हो तब ही ये इस फरमान पर चलेंगे. बाप कहते हैं, मीठे बच्चे हो, तुम अपने को आत्मा समझो, बाप को याद करो. इसको याद नहीं करना है. मैं नहीं कहता है, बाबा मेरा द्वारा तुमको कहते हैं. जैसा तुम बच्चे पढ़ते हो तो ये भी पढ़ता है. सब स्टूडेंट हैं. पढ़ाने वाला एक टीचर है. वह सब मनुष्य पढ़ते हैं. ये तुमको ईश्वर पढ़ाते हैं. तुम आत्माओं को पढ़ती हैं, तुम्हारा आत्मा ही फिर पढ़ाती हैं. इसमें बहुत आत्माभिमानी बनना है. बाबा சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் சங்கம் யுகத்தில் இருக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம் யுகம் என்று கூட யாருக்கும் தெரியாது. பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். நிறைய பேருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, சிலருக்கு பாதி நம்பிக்கை இருக்கிறது, சிலருக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது, சிலருக்கு 10% நம்பிக்கை இருக்கிறது. இப்போது பகவான் ஸ்ரீமத் கொடுக்கிறார். குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள். இது பாபாவின் பெரிய கட்டளையாகும். நம்பிக்கை ஏற்பட்டால் தான் அந்த கட்டளைப்படி நடப்போம். என்னுடைய இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். இவரை, அதாவது பிரம்மா பாபாவை நினைவு செய்யக்கூடாது. பிரம்மா சொல்கிறார், நான் சொல்வதில்லை, என் மூலமாக பாபா உங்களுக்கு சொல்கிறார். எப்படி குழந்தைகளாக நீங்கள் படிக்கிறீர்களோ அதுபோல இவரும் பிரம்மாபாவும் படித்து கொண்டிருக்கிறார். அனைவரும் மாணவர்கள் தான். கற்றுக்கு தருபவர் ஒரு டீச்சர் பரமாத்மா ஆவார். அங்கே அனைவரும் மனிதர்களிடம் படிக்கிறார்கள். இங்கு உங்களுக்கு ஈஸ்வரன் படிப்பிக்கிறார். குழந்தைகளாக நீங்கள் படிக்கிறீர்கள், பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு படிப்பிக்கிறீர்கள். இதில் மிகவும் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். अभी देह अभिमान गया है, आत्मा अभिमानी ये बेहद का अभिमान बन पड़े हैं. जब आत्मा अभिमान हो तब विकारी नहीं कहलेंगे. सबसे कभी विकार में ख्यालात भी नहीं आ सकता है. देह अभिमान से ही विकार ख्यालात आते हैं. फिर विकार की दृष्टि से देखते हैं. देवताओं को भी विकार दृष्टि कभी हो ना सके. ज्ञान से फिर दृष्टि बदल जाती है. सतयुग में ऐसा थोड़ी प्यार करेंगे, डांस करेंगे, वहाँ प्यार करेंगे, परंतु विकार की डांस नहीं करते हैं. जन्मांतर विकार में गए हैं तो वह नशा बहुत मुश्किल उतारता है. बाप निर्विकारी बनाते हैं तो कहीं बच्चों को बिल्कुल मजबूत हो जाते हैं. बस
हमको तो पूरा निर्विकारी बनना है, हम अकेले हैं, अकेले ही जाना है, इसको तोड़ी कोई भी थोड़ा टच करेंगे तो अच्छा नहीं लगेगा, कहेंगे ये हमको हाथ क्यों लगाते हैं, इसको विकारी बांस है, विकारी हमको टच भी नहीं कर सके। हम मंजिल पर पहुंचते हैं, देह तरफ बिल्कुल दृष्टि ही न जाए। ये कर्मातीत अवस्था अभी बनानी है, अभी तक ऐसा नहीं है कि सिर्फ आत्मा को ही देखते हैं। मंजिल है, बाप हमेशा कहते रहते हैं, बच्चे अपने को आत्मा समझियो, ये शरीर तुम दुम है जिसमें तुम पात्र बजाते हो। இதில் மிகவும் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். பாபா சொல்கிறார், ஆத்மாவுக்கு இப்போது தேக அபிமானம் வந்து விட்டுகிறது. ஆத்மா அபிமானிக்கு பதில் தேக அபிமானியாக ஆகிவிட்டனர். ஆத்மா அபிமானி ஆகிவிடும்போது அவர்களை விகாரி என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு விகார எண்ணங்கள் கூட ஒருபோது வர முடியாது. தேக அபிமானத்தால் தான் விகார எண்ணங்கள் வருகிறது. பிறகு விகார பார்வையோடு பார்க்கிறார்கள். தேவதைகளுக்கு ஒருபோதும் விகார பார்வை இருக்க முடியாது. ஞானத்தினால் பார்வை மாறிவிடுகிறது. சத்தியுகத்தில் இப்படி விகார அன்பு செய்வார்களா என்ன, அல்லது ஆடுவார்களா என்ன? அங்கே கூட அன்பு செலுத்துவார்கள். ஆனால் விகாரத்தின் துர்நாற்றம் இருக்காது. பல பிறவிகளாக விகாரத்தில் சென்று விட்டனர். ஆக அந்த போதை எளிதில் இறங்குவதில்லை. பாபா நிர்விகாரி ஆக்குகிறார். ஆக நிறைய குழந்தைகள் முற்றிலும் உறுதியாக ஆகிறார்கள். நாங்கள் முழுமையான நிர்விகாரி ஆக வேண்டும், நாம் தனியாக இருந்தோம், தனியாக தான் செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவர்களை யாரேனும் தொட்டால் கூட அவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் நம்மை ஏன் தொடுகிறார்கள்? இவர்களுக்குள் விகாரத்தின் துர்நாற்றம் இருக்கிறதே என்று புரிந்து கொள்வார்கள். விகாரி நம்மை தொடக்கூடாது, இந்த குறிக்கோளை அடைய வேண்டும். தேகத்தின் மீது முற்றிலுமாக பார்வை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கர்மாத்திய நிலையை இப்போது உருவாக்க வேண்டும். ஆத்மாவை மட்டுமே பார்க்கக்கூடிய நிலை இன்னும் ஏற்படவில்லை. இது குறிக்கோள் ஆகும். பாபா எப்போதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் ஒரு உறுப்பு சாதனமாகும். இதில் நீங்கள் உங்கள் பாகத்தை நடித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். कहीं कहते हैं इनमें शक्ति है, परंतु शक्ति की कोई बात ही नहीं, ये तो पढ़ाई ही है। जैसा और भी पढ़ते हैं ये भी पढ़ते हैं। प्योरिटी के लिए कितना माता मारना पड़ता है, बड़ी मेहनत ही। इसलिए बाप कहते हैं एक दो को आत्मा ही देखो। सत्युग में भी तुम आत्माभिमानी रहते हो, वहाँ तो रावण राज्य ही नहीं, विकार की बात ही नहीं रहती। यहाँ रावण राज्य में सब विकारी हैं, इसलिए बाप आकर निर्विकारी बनाते हैं। नहीं बनेंगे तो सजा खानी पड़ेगी। आत्मा पवित्र बनने का बिगर ऊपर न जा ना सके, हिसाब किताब चुकतू करना पड़ता है, फिर भी पद कम हो पड़ता है। ये राजधानी स्थापना हो रही है। बच्चे जानते हैं स्वर्ग में एक आदि सनातना देवी देवता धर्म का ही राज्य था। पहले तो जरूर एक राजा रानी होंगे, फिर डिनास्टी होगी, प्रजा डेर के डेर बनती है। आत्मा उसमें अवस्था में भी फर्क पड़ेगा। जिसको पूरा निश्चय नहीं वह पूरा पढ़ नहीं सकेंगे, पवित्र बन ना सके। आधा कल्प के लिए पतित, एक जन्म में 21 जन्मों के लिए पावन बन, मासी का घर है क्या? मुख्य ही काम की बात है. பாபா சொல்கிறார், ஒருவர் இவருக்குள் சக்தி இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் சக்திக்கான எந்த விஷயமும் கிடையாது. இது படிப்பு. எப்படி மற்றவர்கள் படிக்கிறார்களோ அதுபோல இவர்களும் படிக்கிறார்கள். தூய்மையாக எவ்வளவு தலையை உடைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதற்காக மிகுந்த உழைப்பு தேவைப்படுகிறது. ஆகையால் தான் பாபா சொல்கிறார், ஒருவர் ஆத்மா என்றே பாருங்கள். சத்தியுகத்தில் கூட நீங்கள் ஆத்மா அபிமானியர்களாக தான் இருந்தீர்கள். அங்கே ராவண ராஜ்யமும் கிடையாது, விகாரத்தின் விஷயமும் அங்கு கிடையாது. இங்கே ராவண ராஜ்யத்தில் அனைவரும் விகாரிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் பாபா நிர்விகாரி ஆக்குகிறார். நிர்விகாரி ஆகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டி வரும். ஆத்மா தூய்மையாகாமல் மேலே செல்லவே முடியாது. கணக்கு வணக்கு முடிக்க வேண்டியிருக்கிறது. பிறகும் கூட பதவி குறைந்து விடுகிறது. எந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது? சொர்க்கத்தின் ஒரு ஆதி சனாத்தனா தேவி தேவதா என்ற ராஜ்யம் இருந்தது என்று குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். முதலில் கண்டிப்பாக ஒரு ராஜா ராணி இருந்திருப்பார்கள். பிறகு வம்சம் உருவாகிறது, நிறைய பிரஜைகள் உருவாவார்கள் என்று பாபா புரிகிறார்.
उस पर अवस्था की फ़र्क पड़ेगी। जिसमें पूरा निश्चय नहीं है वो पद कम पड़ेंगे। वो एक जन्म में एक ही जन्म को पावन बनना है, मासी का घर है क्या, मुख्य ही है काम की बात। क्रोध आदि का इतना नहीं, कहाँ बुद्धि जाती है तो जरूर बाप को याद करना ही कर सकेंगे। बाप की ही याद पक्की हो जाएगा तो फिर वह कोई की तरफ बुद्धि नहीं जाएगी। बहुत ऊंची मंजिल है। पवित्रता की बात सुनकर आगे में जल मरते हैं। कहते हैं यह ज्ञान, यह बाप तो कभी कोई ने नहीं कहा, कहीं नहीं, कोई शास्त्र में नहीं है। बड़ा मंजिल समझते हैं वे तो है निर्मूर्ति मार्ग के धर्म अलग है। अतः बाप कहते हैं वे तो है ही ये निवृत्ति मार्ग का धर्म अलग है। उनको तो पुनर्जन्म के लिए ही संन्यास धर्म में ही जाना है। वह संस्कार ले जाते हैं। तुमको तो घर बार छोड़ना है नहीं है, समझाना जाता है। बल घर में रहो, उनके लिए तो समझाएंगे। अब है संगम युग। पवित्रता बनने के बगैर सतयुग में देवता बन ना सकेगा। थोड़ा भी ज्ञान सुनेंगे तो वह प्रजा बनती जाती है। प्रजा तो ढेर के ढेर बनते हैं। सतयुग में वजीर भी नहीं होते हैं, क्योंकि बाप संपूर्ण ज्ञान बना देते हैं। பாபா சொல்கிறார், இப்பொழுது குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள். முதலில் கண்டிப்பாக ஒரு ராஜா ராணி இருந்திருப்பார்கள். பிறகு வம்சம் உருவாகிறது, நிறைய பிரஜைகள் உருவாகிறார்கள். அவர்களுடைய நிலையில் கூட வித்தியாசம் இருக்கும். யாருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவர்கள் முழுமையாக படிக்க முடியாது, தூய்மையாக முடியாது. அரைக்கல்பமாக தூய்மையற்று இருப்பார்கள். ஒரு பிறவியில் 21 பிறவிகளுக்காக தூய்மையாகி விடுவது என்பது சித்தி வீடாக என்ன முக்கியமானது காம விகாரத்தின் விஷயமாகும். கோபம் முதலிய போன்றவற்றின் விஷயம் அவ்வளவு கிடையாது. எங்கேயாவது புத்தி செல்கிறது என்றால் பாபாவை கண்டிப்பாக நினைவு செய்யவில்லை என்று அர்த்தமாகும். பாபாவின் நினைவு உறுதியாகிவிட்டால் பிறகு எந்த பக்கமும் புத்தி செல்லாது. மிக உயர்ந்த குறிக்கோளாகும். தூய்மையின் விஷயத்தை கேட்டு நெருப்பில் எரிந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை யாரும் ஒருபோதும் சொன்னது கிடையாது, எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது என்று சொல்கிறார்கள். இதை மிக கஷ்டமாக புரிந்தும் கொள்கிறார்கள். துறவர மார்க்கத்தில் துறவர மார்க்கத்தில் தர்மமே தனிப்பட்டதாகும். அவர்கள் மறுபிறவி எடுத்து மீண்டும் சந்நியாச தர்மத்தில் தான் செல்ல வேண்டும். அதே சமஸ்காரத்தை கொண்டு செல்கிறார்கள். உங்களுக்கும் வீடு வாசலை விட தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கும் இது சங்கமிகம் என்று புரிய வையுங்கள். தூய்மையாகாமல் சத்தியுகத்தில் தேவதை ஆக முடியாது. கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் சத்தியுகத்தில் அவர்கள் பிரஜையாகி விடுவார்கள். நிறைய பிரஜைகள் உருவாகிறார்கள் அல்லவா. சத்தியுகத்தில் மருந்தீர்கள் கூட இருக்க மாட்டால். ஏனென்றால் பாபா முழுமையான ஞானி ஆக்கி விடுகிறார் என்று பாபா கூறுகிறார். तो इस समय देखो, एक दो को मारते कैसे हैं, दुश्मनी का स्वभाव कितना कड़ा है, अभी तुम समझते हो. हम ही है पुराने शरीर छोड़ जाकर दूसरे लेते हैं, कोई बड़ी बात है क्या. वह दुख में मरते हैं, तुमको सुख से बाप के याद में जाना है. कितना मुझे बाप को याद करेंगे तो और सब भूलते जाएंगे, कोई भी याद नहीं रहेगी. परंतु ये कायलात अवस्था तब होगी जब पक्का निश्चय हो. निश्चय नहीं तो याद भी ठहरा सकती है. नाम मात्र सिर्फ कहते हैं, निश्चय ही है नहीं है तो याद काहे को करेंगे. सबको एक जैसा निश्चय तो नहीं होना. माया निश्चय से हटा देती है, जैसा कि वैसा ही बन जाते हैं. पहले तो निश्चय चाहिए बाप में. संशय रहेगा क्या है ये बाप नहीं है. भेद का बाप ही ज्ञान दे सकते हैं. ये तो कहते हैं मैं सृष्टि का रचयिता और रचना का कोई नहीं जानते हैं था. मेरे को कोई तो सुनाएंगे नहीं. मैंने 12 गुरु किए हैं, उन सबको छोड़ना पड़ा. गुरु ने तो ज्ञान दिया ही नहीं. பாபா சொல்கிறார், பாபா முழுமையான ஞானி ஆக்கி விடுகிறார். அஞ்ஞானிகளுக்கு தான் மந்திரி போன்றவர் இருக்க வேண்டும். இப்போது பாருங்கள், ஒருவர் எப்படி அடித்துக் கொள்கிறார்கள். பகை உணர்வு எவ்வளவோ கடுமையாக இருக்கிறது. இப்போது நாம் இந்த பழைய சரீரத்தை விடுத்து மற்றொரு சரீரம் எடுக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது பெரிய விஷயமா என்ன? அவர்கள் துக்கத்திலும் இறக்கின்றனர். நீங்கள் சுகத்துடன் பாபா நினைவில் செல்ல வேண்டும். எந்தளவு தந்தையாக என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு மற்ற அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். யாரும் நினைவில் இருக்க மாட்டார்கள். எப்போது உறுதியான நம்பிக்கை ஏற்படுமோ அப்போது இந்த நிலை ஏற்படும். நம்பிக்கை இல்லை என்றால் பாபா நினைவில் இருக்கவும் முடியாது. வெறும் பெயரளவில் சொல்கிறார்கள். நம்பிக்கை இல்லை என்றால் நினைவு செய்ய மாட்டார்கள். அனைவரும் ஒரே மாதிரியாக நம்பிக்கை இருப்பதில்லை.
மாயின் நம்பிக்கை உடைத்து விடுகிறது. எப்படி நம்பிக்கையோ அப்படியே ஆகிவிடுகிறார்கள். முதலில் பாபா மீது நம்பிக்கை வேண்டும். இவர் தந்தையா இல்லையா என்று சந்தேகம் வருமா என்ன? எல்லையற்ற தந்தை தான் ஞானம் கொடுக்கிறார். சிருஷ்டியின் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை என்று இந்த பிரம்மபாவை சொல்கிறார். எனக்கு யாரேனும் சொல்லுவார்களா என்ன? எனக்கு 12 குருக்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் விட வேண்டியதாயிற்று. குருக்கள் யாரும் ஞானம் கொடுக்க முடியாது. சத்குரு திடீரென்று வந்து பிரவேசம் செய்தார். என்ன ஆக போகிறது என்று எனக்கு அப்போது தெரியவில்லை என்று பிரம்மபாபாவும் சொல்கிறார். பாபா சொல்கிறார், तो समझाया पता है नहीं होना चाहिए. गीता में भी है ना, अर्जुन को भी साक्षात्कार कराया. अर्जुन की बात ही यहाँ नहीं, ये तो रथ है. ये भी पहले गीता पढ़ता था. बाप ने प्रवेश किया, साक्षात्कार कराया है कि ये तो बाप ने ही ज्ञान देने वाला, तो उस गीता को छोड़ दिया. बाप है ज्ञान का सागर, हमको तो वहीं बनाएंगे. गीता है माई बाप, वह बाप भी हैं जिसको तत्व में माता पिता कहते हैं. तत्व में माता पिता कहते हैं. वह रचना रचते हैं, एडाप्ट करते हैं. ये ब्रह्मा भी तुम्हारे जैसा है. बाप कहते हैं इनको भी जब वानप्रस्थावस्था होती है तब मैं प्रवेश करता हूँ. कुमारियाँ तो है ही यह पवित्र, इनके लिए तो सहज है. शादी के बाद कितना संबंध बढ़ जाती है, इसलिए देहाभिमानी बनने में मेहनत लगती है. वास्तव में आत्मा शरीर से ही अलग है, परंतु आधा कल्प देहधारी रहते हैं. बाप आकर अंतिम जन्म में देही अभिमानी बनाते हैं तो मुश्किल बास्ता है. पुरुषार्थ करते करते कितना तोड़े पास होते हैं. 9 रत्न कितने, 8 रत्न कितना निकलते हैं, उनमें से भी पूछो. हमारी लाइन क्लियर है कि नहीं? பாபா சொல்கிறார், இங்கே அர்ஜுனன் விஷயம் கிடையாது. இவர் ரதம் அல்லவா? இவர் கூட முன்பு கீதை படித்திருந்தார். பாபா பிரவேசம் செய்தார். ஞானம் கொடுக்கக்கூடியவர் தந்தை மட்டும்தான் என்று சாட்சாத்காரம் காண்பித்தார். ஆக அந்த பக்தியின் கீதையை விட்டுவிட்டார். பாபா ஞானக்கடலாக இருக்கிறார். நமக்கு அவர்தான் ஞானம் சொல்கிறார். கீதை தாயும் தந்தையுமாக இருக்கிறது. நீங்கள் தான் தாயும் தந்தையும் என்று பாபாவை தான் சொல்கிறார்கள். அவர் படிப்பை படைக்கிறார், தத்தெடுக்கிறார் அல்லவா? இந்த பிரம்மா கூட உங்களைப் போல தான். இவர் கூட எப்போது வானப்பிரஸ்த நிலை அடைகிறாரோ அப்போது நான் பிரவேசம் செய்கிறேன் என்று பாபா சொல்கிறார். குமாரிகளோ தூய்மையாக தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது எளிதாக இருக்கிறது. திருமணத்துக்கு பின் எவ்வளவு உறவுகள் அதிகரித்து விடுகின்றன. ஆகையால் ஆத்மாபிமானி ஆவதில் மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது. உண்மையில் ஆத்மா சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும். ஆனால் அரைக்கல்பம் தேக அபிமானியாக இருந்தனர். பாபா வந்து கடைசி பிறவில் ஆத்மா அபிமானியாக ஆக்கும்போது கஷ்டமாக அனுபவமாகிறது. முயற்சி செய்து கொஞ்சம் பேர் தான் தேர்ச்சி அடைகிறார்கள். 8 रत्नங்கள் உருவாகின்றனர் என்று தந்தை கூறுகிறார். अपने से पूछो, हमारी लाइन क्लियर है? एक बाप के सिवाय और कुछ याद ना आता तो नहीं. ये अवस्था पिछाड़ी में होगी. आत्माभिमानी बनने में बहुत मेहनत है. பாபா சொல்கிறார், என்னுடைய புத்தி லைன் தெளிவாக இருக்கிறதா? ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் நினைவு வருவதில்லை தானே என்று உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கடைசி நிலை கடைசியில் ஏற்பட வேண்டும். ஆத்மா அபிமானி ஆவதில் தான் மிகுந்த உழைப்பு இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். अच्छा, धारणा मुख्य सारम. ज्ञान से अपनी दृष्टि को परिवर्तन करना है. आत्मा अभिमानी बन विकारी कायरात समाप्त करनी है. किसी भी विकार की बांस ना रहे, देह तरफ बिल्कुल दृष्टि ना जाए. ஞானத்தின் மூலம் தன்னுடைய பார்வையை மாற்றம் செய்ய வேண்டும். ஆத்மா அபிமானியாகி விகார எண்ணங்களை முடித்து விட வேண்டும். எந்த விகாரத்தின் துர்நாட்டமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. தேகத்தின் பக்கம் பார்வை முற்றிலுமாக போகக்கூடாது. 2வது பாயிண்ட் சொல்கிறார். दूसरी पॉइंट, बेहद का बाप ही हमें पढ़ाते हैं. ऐसा पक्का निश्चय हो तब याद मजबूत होगी. ध्यान रहे माया निश्चय से जरा भी हिला ना सके. எல்லையற்ற தந்தை தான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற நம்பிக்கை உறுதியாகும் போது தான் நினைவும் உறுதியானதாக இருக்கும். மாயை நம்பிக்கையிலிருந்து நம்மை கொஞ்சமும் அசைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக நாம் இருக்க வேண்டும். वरदान, सेवा भाव से सेवा करते हुए आगे बढ़ने और बढ़ाने वाले निर्विघ्न सेवादारी बाबा. सेवा भाव से सेवा करते हुए आगे बढ़ने और बढ़ाने वाले निर्विघ्न सेवादारी बाबा. சேவா பாவனையில் சேவை செய்து கொண்டு முன்னேற்றமடைந்து முன்னேற்றத்தை செய்ய வைக்கும் निर्विघ्न सेवादारी आगे. இந்த वरदानத்தின் विस्तारத்தை நாம் பார்ப்போம். सेवा भाव सफलता दिलाता है. सेवा में अगर
अन्न भाव का आ जाता तो उनको सेवादार ही नहीं कहेंगे। किसी भी सेवा में अगर अहम भाव मिक्स होता है तो मेहनत भी ज़्यादा, समय भी ज़्यादा लगता है और स्वयं की भी संतुष्टता भी नहीं होती। सेवा भाव वाले बच्चे स्वयं भी आगे बढ़ने और दूसरे को आगे बढ़ाते हैं। वे सदा उड़ती कला का अनुभव करते हैं। उनको उमंग उत्साह स्वयं को निर्विघ्न बनाता है और दूसरे को कल्याण करता है। சேவை என்ற பாவனை வெற்றி தரும். ஒருவேளை சேவையில் நான் என்ற பாவனை வந்தால் அவை சேவையின் பாவனை என கூற முடியாது. ஏதாவது மூன்று சேவையில் ஒருவேளை நான் என்ற உணர்வு வந்துவிட்டது என்னால் முயற்சி அதிகமாக, சமயமும் அதிகமாக ஈடுபடும் மற்றும் நான் திருப்தியாக இருக்க முடியாது. சேவையின் பாவனையோடு உள்ள குழந்தைகள் தானும் முன்னேறி மற்றவர்களை முன்னேற்றுவார்கள். அவர்கள் ஒருபோதும் எப்போதும் பறக்கும் கலையை அனுபவம் செய்வார்கள். அவர்களின் ஊக்கம் மற்றும் உற்சாகம் தன்னையும் நிர்விঘ்னமாக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸ்லோகன்: ज्ञानी तुम आत्मा वह है जो महीन और आकर्षण करने वाले दागों से भी मुक्त रहता है. மிகவும் நுட்பமான மற்றும் கவர்ச்சி செய்யும் நூல்களில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள்தான் ஞானம் நிறைந்த ஆத்மாவாக ஆகிறார்கள். अच्छा, मीठे मीठे शिकलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार और गुड मॉर्निंग. नमस्ते. ओम शांति.